ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் அதிரடி வீரர் சஞ்சு சாம்சன் அந்த அணியில் நீடிப்பாரா மாட்டாரா? சிஎஸ்கே அல்லது கேகேஆர் அணிக்கு மாறப்போகிறாரா? கடந்த சில நாட்களாக பற்றி எரியும் இந்த சர்ச்சைக்கு மத்தியில் சஞ்சு சாம்சனை கொடுத்திருக்கும் ஒரு விளக்கம் ரசிகர்களுக்கிடையே புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். 2026 IPL மினி ஏலத்திற்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அணிகளுக்கு இடையேயான ட்ரேட் பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன. இது மிகவும் பெரிய செய்தியாக வலம் வருவது சஞ்சு சாம்சன் பற்றிதான். ராஜஸ்தான் அணி நிர்வாகத்துடன், குறிப்பாக அணியில் உரிமையாளருடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக சஞ்சு சாம்சன் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், தன்னை அணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் அல்லது வேறு அணிக்கு ட்ரேட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக நம்பகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தோனியின் இடத்திற்கு ஒரு சிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் கேப்டனை தேடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும், கௌதம் கம்பீர் பயிற்சியில் கீழ் வலுவாக இருக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக செய்திகள் வெளியாகின. இந்த சர்ச்சைகள் காட்டுத்தீ போல் பரவி கொண்டிருந்த நிலையில் ராஜஸ்தான் அணியின் சக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வினுடன் நடந்த உரையாடலில் சஞ்சு சாம்சன் பேசியதுதான் இப்போதைக்கு ஹைலைட். ராஜஸ்தான் அணியுடனான தனது பயணம் குறித்து அவர் பேசுகையில், ராஜஸ்தான் அணி என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. கேரளாவில் இருந்து வந்த ஒரு சின்ன பையனுக்கு ராகுல் டிராவிட் சாரும் மனோஜ் சாரும் பெரிய வாய்ப்பு கொடுத்தார்கள். இந்த உலகத்திற்கு என் திறமை தெரிவதற்கு முன்பே அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதற்காக ராஜஸ்தான் அணிக்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்துள்ளார். இங்குதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கின்றது. ஒரு பக்கம் அணி நிர்வாகத்துடன் மோதல் என்று செய்தி வருகின்றது, மறுபக்கம் அணிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று அவரே சொல்லுகிறார். அப்படியானால் எதுதான் உண்மை? அவர் ராஜஸ்தான் அணியிலிருந்து விலகும் முடிவை உண்மையிலேயே எடுத்துள்ளாரா அல்லது இது வெறும் வதந்தியா என்று கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை சஞ்சு சாம்சனை வாங்க பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான். ஆனால் சுமார் 18 கோடி ரூபாய் கொடுத்து அவரை வாங்கும் அளவிற்கு சிஎஸ்கே அணியிடம் தற்போது ஏல கையிருப்பு இல்லை என்பதால் அந்த முயற்சிக்கு வாய்ப்பு குறைவு என்றே பார்க்கப்படுகின்றது. ஆக சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் அணியில் தொடர்வாரா அல்லது தன் நன்றியை மட்டும் தெரிவித்துவிட்டு புதிய அணிக்கு தாவுவாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.